Hello students, how are you? Okay, so in the last class we saw in this the Tempest story, Ferdinand was stopped from moving. So Prospero அவருடைய மேஜிக்னால ஃபெர்டினண்டை வந்து மூவ் பண்ண முடியாம பண்ணிடுறாரு, right? So let's see what is happening. Okay, so what happened? Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I'll be his surety." ஸோ மிராண்டா வந்து அவங்க அப்பாட்ட போய் எதுக்குப்பா இவ்வளோ அன்ஜென்டிலாக இருக்கீங்க? அன்ஜென்டில் மீன்ஸ் பீயிங் அன்கைண்ட். ஏன் இவ்வளோ அன்கைண்டாக இருந்துட்டு இப்படி வந்து இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ப்ளீஸ் லீவ் ஹிம், ஹாவ் பிட்டி, அவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காமிங்க. ஐ பி ஹிஸ் ஷியூரிட்டி, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்குது. ஹூ? ஃபெர்டினண்டை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ பி ஹிஸ் ஷியூரிட்டி, நான் வந்து உங்களுக்கு ஷூரிட்டி தர்றேன். ஸோ அவர் வந்து நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா இஸ் convincing her father. Okay, so this is the second man I ever saw, and to me he seems a true one. ஸோ என்னதான் நான் ஹியூமன்ஸை பார்த்ததில்ல, உங்களுக்கு அடுத்து நான் வந்து செகண்டாக ஃபெர்டினண்ட் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து இவர் நல்லவராக தான் தெரிகிறாரு. லைக் தேட் மிராண்டா இஸ் கன்வின்சிங் ஹர் ஃபாதர் நாட் டு what? Torture Ferdinand. Okay, silence, said the father. So உங்க அப்பாக்கு வந்து உடனே கோவம் வந்து silence அப்படின்னு சொல்லிடுறாரு. One word more will make me chide you, girl. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து chide பண்ண வேண்டியதாக இருக்கும். Chide means scold you. ஸோ உன் மேலே கோபத்தை காமிக்க வேண்டியதாக இருக்கும். I'll scold you. So don't dare to speak a word. ஸோ ஒரு வார்த்தை கூட இதுக்கு மேலே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு Prospero told. What? An advocate for an imposter? ஸோ என்ன நீ வந்து அட்வொகேட்னா யார்? அவங்களுக்கு வாதாடுறதுக்கு வருவாங்கல்ல. ஸோ ஹியர் ஸோ ஃபெர்டினண்ட்காக வாதாடுறதுக்கு நீ இங்கே வந்துட்டியா? ஸோ ஃபெர்டினண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இம்போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இம்போஸ்டர் அப்படின்னா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்கல்ல. தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் ஒன் ஹூ டிசீவ்ஸ் பீப்புள் இஸ் கால்ட் அஸ் இம்போஸ்டர். ஓகே, ஸோ நீ இந்த இம்போஸ்டருக்காக அட்வொகேட்டாக வந்து என்கிட்ட வந்து பேசுகிறியா? லைக் ஃபெர்டினண்ட்காக சப்போர்ட் பண்ணிட்டு யூ ஆர் talking to me like that, her father told. You think there are no more such fine men, having seen only him and Caliban? So உனக்கு யாரை பார்த்தாலும் ஃபைனான மென் நல்லவங்களாக தான் தெரியும். பிகாஸ் யூ ஹேவ் சீன் ஒன்லி ஃபெர்டினண்ட் அண்ட் கேலிபன். என்னை தவிர்த்து நீ கேலிபனையும் ஃபெர்டினண்டையும் தான் பார்த்துருக்க. அப்படின்ற சென்ஸ் உனக்கு கேலிபனை பார்த்துட்டு இவர் வந்து நல்லவராக தான் தெரியும், லைக் ஃபெர்டினண்ட் அப்படின்னு சொல்லிட்டு Prospero is scolding whom? Yeah, Miranda. Okay, and this he said to prove his daughter's constancy, and she replied, my affections are most humble. I have no wish to see a goodlier man. So அவங்களுடைய டாட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்களா, ஐ மீன் ஃபெர்டினண்ட் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்ஸ்டன்சியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைக் கான்ஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ கோவப்படுத்தி வந்து ஃபெர்டினண்ட் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாரு. ஓகே, தென் வாட் ஹேப்பன் மீன்ஸ் மிராண்டா, மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் ஹம்பிள். என்னுடைய அஃபெக்ஷன்ஸ் வந்து ட்ரூ தான். லைக் இவரோட ஒரு குட்லியர் மேனை வந்து நான் பார்த்துருக்க முடியாது. லைக் ஹீ இஸ் வெரி குட் டு மீ. ஸோ ஹவ் நோ விஷ் டு சி அ குட்லியர் மேன். இதை தவிர்த்து வேறு யாரையும் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. லைக் தட் மிராண்டா இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் whom? Ferdinand. Come on, young man, said Prospero to the prince. You have no power to disobey me. ஸோ இப்போ வந்துட்டு எந்த பவருமே இல்லை என்னை டிசோபே பண்ணுறதுக்கு. ஸோ கமான் யங் மேன், வந்து நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட்டுக்கு வந்து சில டாஸ்க்ஸை வந்து ப்ராஸ்பரோ கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஹியர் ப்ராஸ்பரோவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா ஃபெர்டினண்ட்டை வந்து கஷ்டப்படுத்துறது கிடையாது. பிகாஸ் அவருடைய அப்பா தானே வந்து இவங்களை வந்து பேனிஷ் பண்ணதுக்கு காரணம். பேனிஷ் அப்படின்னா வேற ஒரு இடத்துல வந்து போய் விட்டுட்டு வந்துடுறது. ஸோ லைக் டெசர்ட்டிங் ஹிம், அதாவது இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு தள்ளி வச்சிருதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? அவருடைய பிரதர் ஆண்டோனியோவும் ஃபெர்டினண்டோட அப்பா கிங் ஆஃப் நேபிள்ஸ் தானே காரணம். பட் ஃபெர்டினண்ட் வந்து இஸ் அ குட் மேன், ரைட்? ஸோ பட் ஸ்டில் ஃபெர்டினண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல லைக் சன் இன் லவ்வாக அவரால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அது செக் பண்ணணும்ல. லைக் மிராண்டா உண்மைக்கே வந்து மிராண்டா மேலே ரியல் லவ் வந்து வச்சுருக்காரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த டாஸ்க்ஸ்லாம் வந்து ப்ராஸ்பரோ வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. லாக்னா என்னன்னா பெரிய இந்த ஹெவியான வந்து கட்டை இருக்கும்ல. ஸோ அந்த
மரக்கட்டையெல்லாம் வந்து பைலப் பண்ண சொல்கிறாங்க. பைலப் மீன்ஸ் குமிச்சு வைக்க சொல்கிற டாஸ்க்கை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட்க்கு கொடுக்குறாங்க. ஸோ பைலப் மீன்ஸ் குமிச்சு வைக்கிறது, லைக் ஒரு மலை மாதிரி. ஓகே, யா, சம் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட், மரக்கட்டைகளை. கிங்ஸ் சன் நாட் பீங் மச் யூஸ் டு லெபோரியஸ் ஒர்க். ஸோ மோஸ்ட்லி வந்து கிங்கோட சன், ஒரு பிரின்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க. ஸோ கஷ்டமான ஒர்க்ஸ் எல்லாமே இவங்க பண்ண மாட்டாங்க, லைக் அவங்களுடைய சர்வன்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிங் வந்து மோஸ்ட்லி ஆர்ச்சரி கற்றுக்கிறது, லைக் ஸ்வோர்டு வச்சு ஃபைட் பண்ண கற்றுக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி ஹெவி லாக்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ ஃபெர்டினண்ட் இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ லெபோரியஸ் ஒர்க்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதாவது ஃபிசிக்கல் லேபர், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒர்க்கு தான் லெபோரியஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க. மிராண்டா soon after found him almost dying with fatigue. Alas, said she. ஸோ மிராண்டா வந்து லைக் ஃபெர்டினண்ட் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி வந்து ஃபெட்டிக் அப்படின்னா இந்த மயக்கம், ஒன்று ரொம்ப வேலை செஞ்சுட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்து மூச்சு விடும் கஷ்டப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து ஃபெர்டினண்ட் போயிடுறாரு. உடனே மிராண்டா போய் அலாஸ் ஷெட்ஸி, அலாஸ் அப்படின்னா என்ன, ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இன் இங்கிலீஷ் தே வில் சே அலாஸ். ஓகே, இட்ஸ் அ இன்டர்ஜெக்ஷன். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கும்ல, ஸோ அலாஸ் நம்ம படிச்சிருப்போம் இன்டர்ஜெக்ஷனில். யா, அலாஸ் said she, does not work so hard. My father is at studies. He is safe for these 3 hours. Pray, rest yourself. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாத. என்னுடைய அப்பா வந்து இப்போ வந்து ஸ்டடியில் இருப்பார். ஸ்டடி மீன்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, தனியாக படிக்கிறதுக்குன்னு அந்த கேவில் ஒரு ரூம் வந்து வச்சுருக்காரு ப்ராஸ்பரோ. ஸோ வந்து மிராண்டா ஸ்டெல்லிங் இது வந்து எங்கள் அப்பா படிக்கிற டைம். ஸோ வந்து அவர் வந்து இனிமேல் 3 ஹவர்ஸ்க்கு வந்து அவர் வெளியில் வரமாட்டார், படிச்சுட்டு தான் இருப்பார். ஸோ நீ எதுக்கு ஒர்க் பண்ணுற, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா இஸ் கன்வின்சிங் ஃபெர்டினண்ட். ஓகே, oh my dear lady, said Ferdinand, I dare not. I must finish my task before I take my rest. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னுடைய டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேனே தவிர ஐ வில் நாட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபெர்டினண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகே, இஃப் யூ வில் சிட் டவுன் said Miranda, I will carry your logs the while. ஸோ நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் உனக்காக உன்னுடைய வேலையை கொஞ்ச நேரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறாங்க. But this Ferdinand would by no means agree to. But no, ஒன்றை எப்படி நான் வேலை வாங்குவேன், so I will not do that, so I will do my work, use it அப்படின்னு சொல்லிட்டு லைக் நோ நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு யார், மிராண்டாவோட ஆஃபரை. ஓகே, ஸோ ப்ராஸ்பரோ who had enjoined Ferdinand this task merely as a trial of his love was not at his book as his daughter supposed. ஸோ அவங்க டாட்டர் சப்போஸ் பண்ண மாதிரி, சப்போஸ் மீன்ஸ் ஐ மீன் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அவர் ப்ராஸ்பரோ வந்து அவருடைய ஸ்டடியில் இல்லை. ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கை ஃபெர்டினண்ட்டுக்கு வந்து ப்ராஸ்பரோ ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, உண்மைக்கே ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டாவை வந்து லைக் லவ் பண்ணுறாங்களா, லைக் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டாஸ்க்கை வந்து ஃபெர்டினண்ட்க்கு ப்ராஸ்பரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை them invisible to overhear what they say. பட் அவங்க டாக்டர் மிராண்டா ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ப்ராஸ்பரோ இப்போ படிச்சுட்டு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இன்விசிபிள் ஆக்கிட்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இன்விசிபிளாக என்ன நடக்குது, எப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஹீ இஸ் லைக் ஓவர் ஹியரிங் த கான்வர்சேஷன் பிட்வீன் ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா. மிராண்டாவும் ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் பேசிட்டு இருக்கதை ப்ராஸ்பரோ வந்து சைடில் நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். பிகாஸ் அவர் மேஜிக்னால அவர் இன்விசிபிள் ஆக்கிட்டார். இன்விசிபிள் மீன்ஸ் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி. Okay, Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command. She did so. It was against her father's express command. She did so. Okay, so Ferdinand வந்து அவங்களோட நேம் கேட்குறாங்க. ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு her father commanded her not to do that. Okay, but she did so. She did so. And then Ferdinand in a long speech told the innocent Miranda he was the heir of the crown of Naples and that she should be his queen. So ஃபெர்டினண்ட் வந்து ஒரு பெரிய லாங் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அப்போ வந்து மிராண்டாட்ட நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ் நான் தான், ஸோ
என்னோடைய ஒய்ஃபா நீ வருவியா, லைக் என்னோட குவீனா நீ வருவியா, குவீன் ஆஃப் நேபிள்ஸாக ஒன்று ஆக்குறதுன்னு எனக்கு வந்து விருப்பம், ஐ வுட் லைக் டு மேரி யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டாட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ ப்ராஸ்பரோ சடனாக இன்விசிபிளாக இருந்தார்ல, அவர் வந்து அப்படியே அப்பியர் ஆகிறாரு. ஓகே, பிஃபோர் தெம் அண்ட் they were surprised. fear nothing my child, பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாங்க. ஓகே, I have overheard and approve of all you have said. ஸோ நான் வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஓவர் ஹெட் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் தான், I approve அப்படின்னு சொல்லிடுறாரு. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter. நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா, கவலைப்படாத, அதுக்கு ஈக்குவலாக நான் உனக்கு வந்து ஒரு பரிசு தரேன். ரிச் அமென்ஸ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதோ ஒரு பரிசு. ஓகே, ஸோ உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு பரிசாக என்னுடைய பொண்ணே தரேன். ஸோ ஐ வில் கிவ் யூ மை டாட்டர் அஸ் அ கிஃப்ட். நீ வந்து என்னோட டாட்டரை நல்லா பார்த்துக்கோ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து லைக் மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிட்டார். ஓகே, ஸோ ஆல் யூர் வெக்ஸேஷன்ஸ் வேர் பட் ட்ரையல்ஸ் ஆஃப் யர் லவ். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வெக்ஸ் ஆகி நீ வேலை பார்த்தல, லைக் வெக்ஸேஷன் மீன்ஸ் லைக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் வெக்ஸேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே நீ வந்து உன்னுடைய லவ்க்காக பண்ணது தான். ஸோ வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ இஸ் டெல்லிங் டு ஃபெர்டினண்ட். அண்ட் யூ ஹேவ் நோபிளி ஸ்டுட் த டெஸ்ட். ஆனால் நான் கொடுத்த டெஸ்ட்டை வந்து ரொம்ப நோபலாக சூப்பராக வந்து நீ பண்ணி முடிச்சிட்ட. தென் ஆஸ் மை கிஃப்ட் டேக் மை டாட்டர். யா, லைக் என்னோட கிஃப்டாக நீ என்னுடைய டாட்டரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாட் Prospero is giving Miranda to the care of Ferdinand. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before them, eager to relate what she had done with Prospero's brother and the king of Naples. ஸோ ப்ராஸ்பரோ வந்து அவங்கள ரெண்டு பேர்த்த தனியாக விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்போ ஏரியல் வந்து முன்னாடி அப்பியர் ஆகி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, லைக் அந்த ஐலாண்டில் கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டோனியோவும் சுற்றிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஏரியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏரியல் செட் he had left them almost out of their senses with fear. ஸோ பயத்தில் வந்து அவங்க வந்து பைத்திய மாதிரி அலையிற அளவு வந்து ஏரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ at the strange things he has caused them to see and hear. ஸோ திடீர்னு ரொம்ப கொடூரமான சத்தங்களை கேட்க வைக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு கொடூரமான லைக் ஒரு அப்பியரன்ஸ், அதாவது விஷுவல், அதாவது என்ன ஒரு கொடூரமான மிருகம் இருக்கிற மாதிரி முன்னாடி காட்சி தோன்றுறது, லைக் ஏதோ ஒரு கொடூரமான சத்தங்கள் கேட்குது. இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க லாஸ் தேர் சென்சஸ், அவங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயத்தில் வந்து அந்த ஐலண்டில் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யா, வென் ஃபெட்டிக் வித் வாண்டரிங் அபவுட், அதாவது ஃபெட்டிக்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, லைக் நிறைய வேலை பார்த்து ஒரு மாதிரி ஃபெட்டிக் மீன்ஸ் மயக்க வர நிலையில வந்து சுற்றி திரிஞ்சிட்டு இந்த சத்தங்கள் எல்லாத்தையும் விட்டு நம்ம ஓடி போகணும்னு சொல்லிட்டு ஓடி பயந்து அவங்க வந்து மயக்கம் போடுற நிலைமையில இருக்கிறாங்க. தென் ஃபெமிஷ்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபுட், அதாவது என்ன அப்படின்னா பசி, அதாவது ஃபெமிஷ்ட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹங்கர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீ சாப்பிடவே இல்லை, ரைட்? ஸோ they were famished for want of food. அண்ட் ஸோ அந்த நிலைமையில அவங்க சுற்றிக்கிட்டு ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்றது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு திரியிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏரியல் வந்து ஒரு பெரிய படை லைக் நம்ம சொல்லுவோம்ல, லைக் அவ்வளோ விதவிதமான சாப்பாடை வந்து டைனிங் டேபிளில் வந்து வச்சிருக்க மாதிரி வந்து ஒரு கிரியேட் பண்ணுறாரு. மேஜிக்னால சாப்பாடை வந்து வர வச்சு ஒரு பெரிய டைனிங் டேபிள் நிறைய சாப்பாடாக வர வைக்கிறார். ஓகே, ஸோ இவங்களுக்கு சாப்பாடை பார்த்தோன்னே வென் யூ ஆர் ஹங்க்ரி, நீங்கள் சாப்பாடை பார்த்தோன்னே எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஆண்டோனியோவும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஓடி போய் சாப்பிடலான்னு கிட்ட போகிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏரியல் வந்து அவருடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய கொடூரமான உருவமாக மாறி அவங்கள பயன்படுத்துறாரு. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டெலிஷியஸ் பேங்க்வெட்னா என்ன அப்படின்னா படையல் மாதிரி சொல்லுவாங்க, லைக் பெரிய நிறைய சாப்பாடு இருக்கிற அந்த இதுதான் வந்து பேங்க்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப டெலிஷியஸான பேங்க்வெட் வந்து வர வச்சுட்டு அவங்க ஈட் பண்ண போறையில் just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy. ஹார்பி அப்படின்றது ஒரு மான்ஸ்டர், ஒரு ஒரேஷியஸ் மான்ஸ்டர் அப்படின்னா ரொம்ப கொடூரமான. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ஒரேஷியஸ்? ஒரேஷியஸ் இஸ் லைக் வெரி ஈகர் ஃபார் சம்திங், அதாவது அவங்கள சாப்பிட போகிற மாதிரி, லைக்
ரொம்ப ஈகராக வந்து இருக்கிற ஒரு மான்ஸ்டர், ரொம்ப வந்து கொடூரமாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு மான்ஸ்டர், ஒரு பெரிய விங்ஸோட ரெக்கையோட லைக் டிராகன் மாதிரி. அண்ட் த ஃபீஸ்ட் வேனிஷ்ட் அவே, அப்படி வந்து அப்பியர் ஆகிட்டு உடனே வந்து இந்த சாப்பாடுலாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஓகே, ஸோ தென் டு their utter amazement the seemingly harpy spoke to them. அப்போ அந்த கொடூரமான மான்ஸ்டர் வந்து ஆண்டோனியோட்டையும் யார்ட்டையும் கிங் ஆஃப் நேபிள்ஸ்டையும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ராஸ்பரோவையும் அவங்களுடைய மகளையும் வந்து சாகிறதுக்காக வந்து ஒரு படகுல வச்சு அனுப்பிச்சி விட்டீங்களே, எவ்வளோ கொடூரமான காரியங்களை செஞ்சுருக்கீங்க, அதுக்கு தண்டனையாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்குது, இந்த மாதிரி காட்சி உங்களுக்கு தோன்றுது, இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இந்த ஐலண்டில் வந்து திரியிறீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராங் வந்து உங்களுடைய படகை வந்து இப்படி ஆக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ண பாவத்தோடைய பனிஷ்மெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியல் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி தோன்றுச்சுல, அந்த மான்ஸ்டர் லைக் ஹார்பி அப்படின்ற மான்ஸ்டர் வந்து லைக் இட் இஸ் டெல்லிங் டு த ஆண்டோனியோ, இட் இஸ் டாக்கிங் டு தி ஆண்டோனியோ அண்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸ். இவங்களுக்கு ஒரே ஷாக், என்ன இப்படி ஒரு மான்ஸ்டர் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா லீவிங் த இன்ஃபேன்ட் டாட்டர், ஒரு குட்டி குழந்தைய சாகிறதுக்காக சீல போய் நீங்கள் விட்டீங்களே, இந்த டெரர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சதுக்குரிய பனிஷ்மெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்கிறாங்க. ஓகே, த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டோனியோ த ஃபால்ஸ் பிரதர் ரிப்பென்டட் த இன்ஜஸ்டிஸ் தே ஹேவ் டன் டு ப்ராஸ்பரோ. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸும் அந்த ஆண்டோனியோவும் அவங்க செஞ்ச தப்பை நினச்சி ஃபீல் பண்ணி அவங்க வந்து மனம் திரும்புகிறாங்க. ரிப்பென்டட் அப்படின்னா செஞ்ச தப்பை வந்து உணர்ந்து மனம் திருந்துன்னு சொல்லுவாங்களா, நல்லவங்களா மாறுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிப்பென்டட். ஓகே, ஸோ மனம் திருந்திட்டாங்க. ஓகே, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உடனே வந்து ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட இதெல்லாமே தான் நடந்திருக்கு. ஏரியல் வந்து போய் ப்ராஸ்பரோட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தென் பிரிங் them here, ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல்கிட்ட வந்து கமாண்ட் கொடுத்துட்றாரு. யாரு? ப்ராஸ்பரோ. ஏரியல் soon returned with the king Antonio and old Gonzalo. ஸோ கொன்சாலோவும் அந்த படகுல இருந்திருக்காரு. ஆனால் கொன்சாலோவுக்கு வந்து இந்த மாதிரி துன்பங்கள் எதுவுமே கொடுக்கல. யார்? ஏரியல். அவர் வந்து நல்லா தான் இருந்தார் அந்த ஐலாண்டில். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்? கொன்சாலோ தான் யார்? இவங்களுக்காக சாப்பாடு இதெல்லாம் வந்து வச்சவர். ஓகே, ஸோ திஸ் கொன்சாலோ வாஸ் த சேம் who had kindly provided Prospero's family with books and provisions. அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த படகுல வச்சவர் யாரு? கொன்சாலோ. ஓகே, when his wicked brother left him as he thought to perish in an open port in the sea, grief and terror has so stupefied their senses that they did not know Prospero. ஸோ அவங்க கேட்ட சத்தங்கள், அவங்க பார்த்த அந்த காட்சி, அந்த மான்ஸ்டர் எல்லாமே வந்து அவங்க ஃபுல்லாக வந்து ரொம்ப லைக் அவங்க வந்து they lost their senses, அவங்களுக்கு வந்து பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ ப்ராஸ்பரோவை பார்த்த உடனே கிரீஃப் அண்ட் டெரர், அந்த சோகமும் அந்த பயமும் சேர்ந்து அவங்களுக்கு ப்ராஸ்பரோவை அடையாளமே தெரியல. பிகாஸ் லைக் நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்றதுனாலையும் அவங்கள வந்து நிலையான ஒரு சாப்பாட்லேயும் பசியிலையும் வந்து அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியல. அது வந்து ப்ராஸ்பரோன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாத நிலையில் வந்து அவங்க இருந்தாங்க. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and king knew that he was the injured Prospero. ஸோ கொன்சாலோட்ட போய் முத ப்ராஸ்பரோ வந்து பேசுகிறாங்க. நீ தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு கொன்சாலோட்ட பேசுகிறப்ப இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா இவர் வந்து ப்ராஸ்பரோ அப்படிதான்னு. ஓகே, ப்ராஸ்பரோ தான் அப்படின்னு. And even with tears and sad words of sorrow and true repentance implored his brothers forgiveness and Prospero forgave them. ஸோ ஆண்டனியோ வந்து அழுதுட்டு ரொம்ப சோகமாக வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராஸ்பரோட்ட போய் கேட்டு கெஞ்சி லைக் உன்னோடைய மன்னிப்பு வந்து எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உண்மைக்கே மனம் திருந்திடுறாரு. யார்? ஆண்டனியோ. ஸோ வந்து ஹீ இஸ் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் சாரி ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் ப்ராஸ்பரோ அண்ட் ப்ராஸ்பரோ ஆல்சோ ஃபர்கிவ். ஓகே, ஸோ ப்ராஸ்பரோ வந்து மன்னிச்சிடுறாரு. பிகாஸ் ப்ராஸ்பரோ இஸ் அ வெரி குட் ஃபாதர், ரைட்? ஸோ அவரும் நல்லவர் தான், என்னதான் இருந்தாலும் அவரோட தம்பி தானே ஆண்டோனியோ. ஸோ ஹி ஃபர்கிவ் ஹிம். And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too, and opening a door showing him this garden and playing chess with Miranda. ஸோ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸும் திருந்திடுறாரு. அப்போ என்னாச்சு அப்படின்னா
Yeah, and upon their engaging to restore his dukedom, நீங்களே வந்து திரும்ப வந்து கிங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஃபெர்டினண்ட் இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஃபெர்டினண்ட் லைக் கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உள்ள ஃபெர்டினண்ட்டும் மிராண்டாவும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் வாஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் அவங்களுடைய பையன் இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. லைக் பட் அவங்க உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே he was very very happy and nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they each thought that the other drowned in the storm. So ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராம்ல வந்து ட்ரவுன் ஆகிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரவுன் மீன்ஸ் மூழ்கி போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரெண்டு பேருக்குமே ஒரே சர்ப்ரைஸ். அவனோட அப்பா உயிரோடு இருக்கிறத பார்த்து ஃபெர்டினண்ட் சர்ப்ரைஸ், அவனோட மகி உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு சர்ப்ரைஸ். they were very surprised and they were very very happy. And the king of Naples was almost as much astonished at the beauty and the excellent grace of the young Miranda. அப்புறம் மிராண்டாவை பார்க்குறாரு கிங் ஆஃப் நேபிள்ஸ். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இவ்வளோ கிரேஸான ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. யாரு? அஸ்டானிஷ்ட் மீன்ஸ் ஷாக்ட். ஹூ? கிங் ஆஃப் நேபிள்ஸ். who is this maid, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஃபெர்டினண்ட், she is the daughter of Prospero அப்படின்னு சொல்கிறாங்க. who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much but never saw him till now. of him I have received a new life, he has made himself to me a second father, giving me this dear lady. ஸோ இது எல்லாமே வந்து டியூக் ஆஃப் மிலன், அதாவது ப்ராஸ்பரோனால தான் வந்துச்சு. ஸோ இவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு, என்னுடைய செகண்ட் ஃபாதர் மாதிரி. ஸோ எனக்கு வந்து இன்னொரு கிஃப்ட், ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட்டை எனக்கு கொடுத்துருக்காரு, அது வேற யாரும் இல்லை மிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து புகழ்ந்து ஃபெர்டினண்ட் இஸ் டெல்லிங். ஓகே, ஃபெர்டினண்ட் இஸ் ப்ரைசிங் Prospero. No more of that, said Prospero. Let us not remember our troubles past. So நம்மளோட troubles pastல இருந்த நம்ம troubles எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். Since they so happily ended, இது வந்து happy ending-ஆ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மறந்துடுவோம். And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரதரை வந்து embrace பண்றாரு. Embrace means hug பண்றாரு Prospero. Continue. So he is telling that he totally forgave him. Okay. Prospero now told them that their ship was safe in the harbor and their sailors were on board her, and then he and his daughter would accompany them home the next morning. Okay. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஷிப் வந்து உடஞ்சி போகல, ஷிப் வந்து தொலைஞ்சு போகல, ஹார்பரில் அந்த ஷிப் சேஃபாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து நம்மளுடைய நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து சொல்லிடுறாரு. பிஃபோர் ப்ராஸ்பரோ லெஃப்ட் தி ஐலண்ட், he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. ஸோ ப்ராஸ்பரோ போகிறதுக்கு முன்னாடி ஏரியல் வந்து ப்ராஸ்பரோக்கு வந்து அடிமையாக தானே ஒர்க் பண்ணாங்க, லைக் சர்வெண்ட்டாக தானே ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஏரியலுக்கு வந்து போகிறப்போ வந்து விடுதலை கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியல் அப்புறம் அங்கே இருக்க ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அந்த ஐலண்டில் ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ப்ராஸ்பரோவும் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு போய் அவர் வந்து அங்கே கிங் ஆகிட்டார். லைக் ஃபெர்டினண்டுக்கும் மிராண்டாக்கும் சந்தோஷமாக வந்து தே வென்ட் வெரி வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கும், உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். யா, so this is the end of the story. So I hope that you like this story very much. Yeah, it is a very very famous play drama of William Shakespeare. This is The Tempest. Okay, so this is the end of the class, students. So in the lesson வந்து ஒரு like one time வந்து நல்லா நீங்க clear-ஆ read பண்ணிருங்க, then only you can then only you can understand it very clearly. Okay students, in the next class I'll see you. Bye students.